வெல்கம் டு டிஎன்பிஎஸ் மேக்ஸ். நான் உங்கள் ஜெயபால். வணக்கம். டே நம்பர் 55. டே நம்பர் 55ல் நம்ம அளவியல் 3D பார்ட் தான் நம்ம பார்க்குறோம். இது லாஸ்ட் பார்ட், அதாவது அளவியல் 3D பார்ட்டில் லாஸ்ட் பார்ட்டு. டே நம்பர் 51ல் இருந்து டே நம்பர் 55 வரைக்குமே இந்த அளவியல் 3D பார்ட்டு தான். ஒரு நாளைக்கு 10 சம்ன்ட்டு 50 சம் நம்ம இதோட நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த டே நம்பர் 55ல் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு உள்ளீடற்ற உருளையின் நீளம் h, வெளி மற்றும் உள்வட்டங்கள் R மற்றும் கேபிட்டல் R மற்றும் ஸ்மால் r என்றால் உருளையின் கன அளவு என்ன? அதாவது இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, உள்ளீடற்ற உருளையின் கன அளவு. இது ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, உள்ளீடற்ற உருளையின் கன அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம உருளையோட கன அளவு நம்ம பார்த்துருப்போம். என்ன? பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். ஓகேவா? இதுலேயே நம்மளுக்கு என்ன 2 ஆர் இன்வால்வ் ஆகும், அதாவது வெளி வட்டம் உள்வட்டம் அப்படின்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர்னு இன்வால்வ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ண வேல்யூ தான் ஒரு கன அளவாக வரும். அப்போது பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச். ஓகேவா? இப்படின்னு நீங்கள் நோட் பண்ணலாம். அதுக்கு ஹச் வேல்யூ முன்னாடி வச்சு இங்கே சொல்லியிருப்பாங்க. பை ஹச் இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இப்போ ஒரு உள்ளீடற்ற உருளை அப்படின்னு இருக்குது. ஓகேவா? உள்ளீடற்ற உருளையில் நம்மளுக்கு கன அளவு தேவை அப்படின்னா இந்த பார்ட்டுங்கிறது தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம இதை மைனஸ் பண்ணிடணும். அப்போ என்ன பண்ணுறோம்? கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரோட வேல்யூ மைனஸ் பண்ணுறதுனால இந்த வேல்யூ நம்ம மைனஸ் பண்ணிடலாம். ஓகே, அப்போது ஃபார்முலா இது தான். இதை நம்ம 2 விதங்களை நம்ம நோட் பண்ணலாம். ஹச் பின்னாடி வச்சு நம்ம எப்பயும் பார்த்தா இதே ஃபார்மெட் வச்சு ஹச் பின்னாடி நோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா முன்னாடி நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போது பை ஹச் கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஃபார்முலா கண்டிப்பாக அளவியல் 2D பார்ட்டு 3D பார்ட்டில் கண்டிப்பாக ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பின் ஆரம் மற்றும் சாய்வு உயரம் முறையே ஸ்மால் ஆர் மற்றும் எல் எனில் கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுவும் என்ன அப்படின்னா கூம்போட கன அளவு கேட்டிருக்காங்க. கூம்போட கன அளவுக்கு ஃபார்முலா என்ன? 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். ஓகேவா? ஆனால் இங்கே ஹச்சுங்கிற வேல்யூ இல்லாமல் ஆர் வேல்யூ, அதுக்கப்புறம் சாய் உயரம் கொடுத்துருக்காங்க. அதாவது குத்துயரம் அப்படின்னு கான்செப்ட் இல்லாமல், உயரம் கான்செப்ட் இல்லாமல் சாய் உயரம் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து நம்ம என்ன பண்ணணும்? ஹச் வேல்யூவை இந்த 2 இன்வால்வ் ஆகிற மாதிரி நம்ம மாற்றிக்கணும். எப்படி மாற்றிக்கணும் அப்படின்னா, சாய் உயரத்துக்கான ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்ட். ஓகே, இதில் இருந்து நம்ம ஹச்சோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சி இங்கே நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். எப்படி சப்ஸ்டிட் பண்ணலாம்? இப்போ ஃபஸ்ட்டு இதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ரூட் கேன்சல் ஆகுமா? எல்லாம் ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு ரூட் கேன்சல் ஆயிரும். அப்போ ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஓகேவா? இதிலேருந்து ஹச்சோட வேல்யூ மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஹச் ஸ்கொயர் மட்டும் இந்த சைடு வச்சிடலாம். ரிமைனிங் பார்ட் இந்த ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் அந்த சைடு கொண்டு வந்துடும். அப்போ என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? அப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர்னு வரும். இப்போ நம்மளுக்கு ஹச் வேல்யூ மட்டும்தான் தேவை. அப்போ இந்த வேல்யூவை எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் நம்ம ரூட்டில் நோட் பண்ணிடலாம். இதுதான் ஹச்சோட வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ எப்படி மாடிஃபை ஆகும்? 1/3 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். ஹச்சுக்கு பதிலாக ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எங்கே இருக்குது? இந்த ஃபார்மெட் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? அப்போது நம்ம ஜென்ரல் ஃபார்முலா என்னென்னு தெரிஞ்சிருப்போம். அதுக்கப்புறம் ஹச்சோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சேஞ்சஸ் பண்ணுறோம். சாய் உயரத்தையும் இந்த ஹச்சு ஆர் இதெல்லாம் இன்வால்வ் ஆகிறது இந்த ஃபார்முலா தான். இதில் இருந்து நம்ம மாடிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 3வது கொஸ்டின் பாருங்கள். 14 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு கனசதத்திலிருந்து வெட்டி எடுக்கப்படும் மிகப்பெரிய கூம்பின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு கன அளவு இருக்குது. ஓகே, கன அளவு. இதில் நம்ம மிகப்பெரிய கூம்பு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த எட்ஜு வரைக்கும், ஓகே, ஸோ எட்ஜு வரைக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? கூம்போட கன அளவு. கூம்போட கன அளவுக்கு என்ன? வால்யூம் வேல்யூ 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹச் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு ஆர் வேல்யூ ஹச் வேல்யூ தேவை. எப்படி எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கூம்போட ஆர் வேல்யூ அப்படின்னா பக்கம் வேல்யூ அப்படிங்கிறது உங்களுக்கு பக்கம் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 14 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? பக்கம் வேல்யூ 14ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதில் இருந்து ஆர் வேல்யூ என்ன? 7 தான். ஓகேவா? அடுத்து இந்த நம்மளுக்கு உயரம் ஹச் வேல்யூ நம்மளுக்கு தேவை. அப்போ ஹச் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா இங்கேயும் பக்கம் 14 தானே. ஏன்னா கனசபகம் அப்படின்னாவே எல்லா பக்கமும் 14 தான். ஆனால் ஹச் வேல்யூ மட்டும் என்ன? இதே 14 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஹச் வேல்யூ 14, ஆனால் இங்கே ஆர் வேல்யூ மட்டும் என்ன வரும்? 7 அப்படிங்கிற வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதற்கான வேல்யூ. இப்போ இங்கே என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள்? 1/3 பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ இங்கே என்ன? ஆர் ஸ்கொயர்னா அப்போ 7 இன்ட்டு 7
உயரம் வேல்யூ இங்கே என்ன 14. ஓகே. ஸோ அப்போ இதை தான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணணும். இப்போ சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு 7 கேன்சல் ஆயிரும். இப்போ என்ன 7 × 14 70 + 28 98. ஓகேங்களா. இப்போ 98ஐயும் 22ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் நான் 2ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா அதாவது 11 × 2 நான் பிரிச்சுக்கிறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 196. 196 11ஆல் மல்டிபிள் பண்ணால் இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இங்கே 6 இது ரெண்டையும் கூட்டினா 15க்கு 5 பேலன்ஸ் 1. இப்போ இது ரெண்டையும் கூட்டினா 10 10 1 11 11க்கு 1 பேலன்ஸ் 1. இந்த 1 அங்கேயே நோட் பண்ணிடலாம். ஓகே. இது ஒரு ஷார்ட்கட்டு. ஆனால் உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்தால் நீங்கள் நார்மலாகவே மல்டிபிள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இதை ரெண்டையும் தான் நம்ம மல்டிபிள் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணணும், /3. ஓகேவா. அப்போது 2 1 5 6 /3. ஓகேவா. இதில் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 7 21. இங்கே 5 இருக்குது. 5ல் ஒரே ஒரு 3 தான் இருக்குது. பேலன்ஸ் 2 இருக்குது. 2 இருந்துச்சு அப்படின்னா 26. 26னா 24. ஓகேவா. இதிலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னும் அடுத்தது இங்கே 2 பாயிண்ட் இருக்கா, இதுவும் பார்க்கலாம். இப்போ 26ல் 24 போனுச்சுன்னா பேலன்ஸ் 2. அப்போ நம்ம ஒரு பாயிண்ட் சேர்த்து ஒரு 0 சேர்த்துனோமா 20. ஓகேவா. 20ல் 3×18. ஓகே. இப்போ நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சா என்ன அப்படின்னா 718.6 அப்படின்னா ஆப்ஷன் ஏங்கிறதா இருக்கும். ஓகே. ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 4வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் கன அளவு எத்தனை மடங்காக மாறும் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா கூம்போட கன அளவு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி 2 மடங்கு 3 மடங்கு அப்படிங்கிற சேஞ்சஸ் சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வேல்யூ என்ன, கூம்போட கன அளவு 1/3 πr²h. இப்போ அவங்க சொல்லியிருக்க சேஞ்சஸ் நம்ம கவனிக்கணும். என்ன சேஞ்ச் சொல்லியிருக்காங்க, ஆரம் 3 மடங்கு. இப்போ நான் 1/3 π நோட் பண்ணிவிட்டு ஆரம் 3 மடங்கு அப்படின்னா அதாவது ஆறுங்கிற வேல்யூ 3r நம்ம நோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா. அப்போ 3r². இந்த ஆறுங்கிற இடத்துல 3r நோட் பண்ணிட்டேன், /2 நோட் பண்ணிட்டேன். அடுத்தது உயரம் 2 மடங்கு. இப்போ ஹச்சுங்கிற இடத்துக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், 2h அப்படின்னு நம்ம போடணும். ஓகேவா. இப்போ இதை மாடிஃபை பண்ணுறோம். என்ன அப்படின்னா 1/3 அப்படியே இருக்கட்டும், பை வேல்யூ இந்த 6 இங்கே அதை ஸ்கொயர் வந்துட்டு இங்கே 3க்கும் ஸ்கொயர் பண்ணணும், 6க்கும் ஸ்கொயர் பண்ணணும். ஓகே. அப்போது 3 ஸ்கொயர் 9 r² தனியாக நோட் பண்ணும்போது இங்கே 2h அப்படிங்கிறது அப்படியே தான் இருக்கும். இப்போ நீங்கள் எதையுமே இப்போ இங்கே 3 இங்கே 9 அடிச்சு கொடுக்க பாசிபிள் இருக்குன்ட்டு அடிச்சு கொடுத்துறாதீங்க. இவன் என்ன பண்ணோம் அப்படின்னா பழைய அந்த ஒரிஜினல் ஃபார்முலா மாதிரி நம்ம மாற்றிடணும். அப்போ 1/3 அப்படியே போட்டுறணும், பை வேல்யூ r², h வேல்யூ அப்படியே போட்டுறணும். அப்போ மீதி இருக்கிறது என்ன, இந்த 9 2ங்கிற மட்டும்தான். அதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். அதை 2ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 18. அப்போது ஒரிஜினல் அந்த கூம்போட கனவோட எத்தனை மடங்கு அதிகமாக இருக்குது, 18 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இது. எப்பயும் போல் நம்ம இது நிறையா டைம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே போல் தான் இது நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 5வது கொஸ்டின் பாருங்கள். 3 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 9 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூனின் கன அளவின் விகிதத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளானது தான். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்க ட்ரிக்கு அப்படியே யூஸ் பண்ணிடலாம். இப்போ கோலத்தோட ஆரம் வேல்யூ அதாவது ஆர் வேல்யூ ரேஷியோ தெரிஞ்சுன்னா அதோட கன அளவுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஆர் வேல்யூ க்யூப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோமா. இப்போ ஓகே, இங்கே எதுவுமே ரேஷியோ கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 3 சென்டிமீட்டர் ஆரம் இருந்தது. ஓகே, 3 நம்ம நோட் பண்ணுறோம். அடுத்து அதில் காற்று செலுத்தும் போது என்ன நடக்குது, ஆரம் 9 சென்டிமீட்டராக அதிகரிக்குது. அப்போ 9 அப்படின்னு நோட் பண்ணிடுறோம். இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 1:3ன்னு வரும். இதுதான் ரேஷியோ, ஆரோட ரேஷியோ. இப்போ இதை க்யூப் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கன அளவு கிடச்சிரும்ல. என்ன 1 க்யூப் 1 தான், 3 க்யூபு 27. அப்போது 1:27ங்கிறது தான் அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 6வது கொஸ்டின் பாருங்கள். 24 சென்டிமீட்டர் உயரமும் அடிப்பக்க ஆரம் 7 சென்டிமீட்டரும் கொண்ட கூம்பு தயாரிக்க தேவையான இரும்பு தகட்டின் பரப்பு காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கூம்பு அப்படிங்கிறது தான் இதோட பரப்பு என்ன அப்படிங்கிறது. அப்போது கூம்போட மொத்த பரப்பும் இந்த நம்ம வச்சுருக்க இந்த தகட்டோட பரப்பும் சமமாக இருக்கும். ஓகேவா. இப்போது கூம்போட மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்னென்னு பாருங்கள், πr × r+l. ஓகே, இதுதான் அதோட மொத்த பரப்பு. ஓகேவா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லுவாங்களா. இப்போது இங்கேயும் டேட்டா பார்த்தீங்க அப்படின்னா உயரம் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கூம்பு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் 2 உயரம்னு இருக்குது. குத்துயரம்
அதுக்கு ஹச் நோட் பண்ணுவோம். சாய் உயரம் அதை எல்லுன்னு நோட் பண்ணுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, உயரம் தான் ஹச்சோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபார்முலாவில் எல் சாய் உயரம் இருக்குது. அப்போ எப்பயும் போல் நம்ம என்ன பண்ணணும், இந்த சாய் உயரத்தோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா, ஹச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். இது ஆல்ரெடி நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா. இப்போ இங்கே ஹச் வேல்யூ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 24. அப்போ 24 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 576 ப்ளஸ் ஆர் வேல்யூ. இங்கே ஆர் வேல்யூ என்ன 7 சென்டிமீட்டர். 7 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 49. இப்போ இது எல்லாத்தையும் உள்ள ரூட்டுக்குள்ளே எல்லாத்தையும் கூட்டுங்க, 625ன்னு வரும். அப்போ 625ங்கிறது எதோட ஸ்கொயர் வேல்யூ, 25ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இதில் வந்து நம்ம எல் வேல்யூ 25, இங்கே என்ன சென்டிமீட்டர் தானே, அப்போ 25 சென்டிமீட்டர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்த வேல்யூ இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்போ பை வேல்யூ 22/7, ஆர் வேல்யூ 7ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து 7 ப்ளஸ் எல் வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம், 25. இப்போ இது ரெண்டையும் உள்ள நம்ம இந்த 7 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஃபைனலாக நம்ம மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர் 22. அதுக்கு அடுத்தது 7 + 25 32. ஓகேங்களா. இப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்கள். 4, இங்கே 4, அதே போல் 2 6, இங்கே 6. ஓகேவா. அப்போ எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா 4, 10க்கு 0, பேலன்ஸ் 1, இங்கே 7, 704. அப்போ 704 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது தான் இதற்கான ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 7வது கொஸ்டின் பாருங்கள். கன அளவுகள் சமமாக உள்ள 2 கூம்புகளின் ஆரங்களின் விகிதம் 2:1, அவற்றின் உயரங்களின் விகிதம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கூம்போட கன அளவு சமமாக இருப்பின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போன லாஸ்ட் டே அந்த கான்செப்ட்லேயே இந்த மாதிரி மாடல் பார்த்துருப்போம். இப்போ கன அளவுக்குனா 3 அளவு தேவை. 3 அளவும் அதே போல் இந்த 2வதுக்கும் 3 அளவு. ஓகேவா. இப்போ இந்த கன அளவு சமமாக இருப்பின்னு சொல்லிட்டாங்க. அப்போ கூம்போட கன அளவு 2வது கூம்போட கன அளவு ரெண்டுமே 1:1ன்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா. இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஆரங்களோட வீதம் இங்கே கொடுத்துருக்காங்க, உயரங்கள் வீதம் கேட்குறாங்க. கூம்போட கன அளவுக்கு ஆரங்களோட வீதம் 2 டைம் நீங்கள் நோட் பண்ணுங்கள், 2 × 2. ஓகேவா. அதே போல் இங்கேயும் இது 2வது ஆரம் தானே, அப்போ 1 × அந்த 1 அப்படிங்கிற 2 டைம் நோட் பண்ணிட்டேன். இப்போ உயரம் வேல்யூக்கு என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் இது ரெண்டையும் நம்ம சிம்ப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு 1:1 கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி கவனிங்க. இந்த இடத்துல 1 போட்டலாம், உயரத்தோட வேல்யூ 1 போட்டுடலாம். இங்கே அதே போல் 2வது உயரத்தை 4ன்னு போட்டுடலாம். இப்போ நீங்கள் அடிச்சு கொடுங்க, 2 4, மறுபடியும் இந்த 2 கேன்சல் ஆகிரும், 1:1 மட்டும் கிடைக்கும். ஓகே. அப்போ 1:4ங்கிறதா அதுக்கான கரெக்டான ஆன்சர் நம்ம சூஸ் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் ஃபார்முலா வச்சு போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னா சமமாக இருப்புன்னு சொல்லிட்டாங்களா. இப்போ கூம்போட கன அளவு நம்ம நோட் பண்ணணும். கூம்போட கன அளவு என்ன, 1/3 πr² ஹச். அதே போல் 1/3 πr²h. இதோட வேல்யூ 1/1 அப்படிங்கிற நோட் பண்ணுறோம். இப்போ இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம எது காமனாக இருக்கோ கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே R1 H1 R2 H2 அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஆரத்தோட வீதம் கொடுத்துருக்காங்க, 2:1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இங்கே ஆர் வேல்யூ 2 நான் நோட் பண்ணிடுறேன். 2² H1 ஈக்குவல், ஏன்னா இந்த கிராஸ் மல்டிபிள் பண்ணால் இங்கே தானே R1ஓட வேல்யூ R2ஓட வேல்யூ 1² இங்கே ரேஷியோ வேல்யூ அதான கொடுத்துருக்காங்க, 1² H2. ஓகேவா. இதில் இருந்து நம்மளுக்கு H1 / H2 வேல்யூ தேவை. அப்போ இந்த இடத்துல 1² 1 தான், டிவைடட் பை 2² என்ன வரும், 4. இந்த வேல்யூ ஈக்குவல் டு அந்த சைடு போகும்போது டிவைடில் மாறும். அப்போ 1/4 ரேஷியோ 1:4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே. அதுக்கு நீங்கள் ஷார்ட்கட்லேயே இந்த மாதிரி கரெக்டாக கன அளவில் 3 அளவு நம்ம நோட் பண்ணோம், அதில் ஆரத்தை 2 டைம் நோட் பண்ணணும், உயரத்தை 1 டைம் நோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மைண்டில் வச்சிட்டிங்க அப்படின்னாலும் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 8வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு திண்ம நேர்வட்ட கூம்பின் கன அளவு 4928 கன சென்டிமீட்டர், அதன் உயரம் 24 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் ஆரம் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ கூம்போட கன அளவு என்ன, 1/3 πr²h. இதோட வேல்யூ அவங்க 4928ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அவங்க உயரத்தோட வேல்யூ கொடுத்து ஆரம் வேல்யூ கேட்குறாங்க. அப்போது 1/3 × 22/7 ஆர் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, R² அப்படியே வச்சிடலாம். உயரம் வேல்யூ என்ன, 24. இப்போ ஈக்குவல் டு 4928. இதை சிம்ப்ளை பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு 4 3 3 8 3 24. இப்போ 8ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 6 48, பேலன்ஸ் 1. 12ல் ஒரே ஒரு 8 தான் இருக்குது, பேலன்ஸ் 4 வரும். 48னா மறுபடியும் 6 48. ஓகே. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், 2ஆல் சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா இங்கே 11 வரும், இங்கே 3 வரும், அடுத்து இங்கே 0. ஓகே. 0 வருமா, 1ல் வந்துட்டு 2 அடங்காது, அப்போ 0. அப்போ 16 அப்படின்னா 8, 308.
ஓகே. அதுக்கடுத்து 11 அடிச்சு கொடுக்குறோம். 11 அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 11 22, பேலன்ஸ் என்ன 8 88 அப்படின்னா 8 11 88 28ன்னு இருக்குது. இப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ பாருங்கள், இந்த சைடு 28, இங்கே டிவைடில் 7ன்னு இருந்துச்சா, ஈக்குவல் அந்த சைடு போகும்போது மல்டிபிளாக மாறிடும். இப்போ நீங்கள் ஆர் ஸ்கொயரோட வேல்யூ 28 × 7 அந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் பண்ண தேவையில்ல. ஈஸியாக இங்கே 4 × 7, 4 7 28 தானே, × 7. இப்போ 4ங்கிறது 2ஓட ஸ்கொயர் வேல்யூ, 2 7க்கு பதிலாக ஒரே ஒரு 7 போடுங்க. இதுதான் ஆரோட வேல்யூ. அப்போ ஆர் ஸ்கொயரோட வேல்யூ இப்படி எடுத்துட்டோம்னா ஆரோட வேல்யூ 7 × 2 14. அப்போ ஆரோட வேல்யூ 14 சென்டிமீட்டர். ஓகே, இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 9வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு நேர்வட்ட கூம்பின் எத்தனை இடைக்கண்டங்கள் உள்ளன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு நேர்வட்ட கூம்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நேர்வட்ட கூம்பு, இதுலேருந்து இடைக்கண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் இடைக்கண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, ரைட். இப்போது இந்த கூம்பை இந்த இடத்துல கட் பண்ணாலும் ஒரு இடைக்கண்டம் கிடைக்கலாம், இந்த இடத்துல கட் பண்ணாலும் இந்த ஷேப் இடைக்கண்டம் வரும், இந்த இடத்துல. அப்போது எந்த இடத்துல வேணாலும் நம்ம கட் பண்ணி அதோட இடைக்கண்ட ஷேப்பாக உருவாக்கலாம். அப்போது இங்கே ஒரு கூம்பில் எண்ணில் அடங்கா இடைக்கண்டங்கள் இருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 10வது கொஸ்டின் பாருங்கள், ஒரு இடைக்கண்ட வடிவிலான வாளியின் மேற்புற மற்றும் அடிப்புற ஆரங்கள் முறையே 15 சென்டிமீட்டர் மற்றும் 8 சென்டிமீட்டர், மேலும் ஆழம் 63 சென்டிமீட்டர் எனில் அதன் கொள்ளளவை லிட்டரில் காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ கொள்ளளவு அப்படின்னா வால்யூம் அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ இடைக்கண்டத்தோட கன அளவு, இடைக்கண்டத்தோட கன அளவு ஃபார்முலா என்ன, எப்பயும் போல் அந்த கூம்போட கன அளவை அப்படியே மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். 1/3 πr² h அப்படிங்கிறது இருக்கா. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 1/3 ஓகே, ஹச் நம்ம நோட் பண்ணிக்கலாம். ஆர் வேல்யூ தான் இங்கே இடைக்கண்டம் எடுத்தோம்னா R² வரும், R² வரும், ப்ளஸ் R × ஸ்மால் r. இதுதான் இதற்கான ஃபார்முலா. இப்போ உங்க கொடுத்துருக்க டேட்டாலாம் கரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/3, பை வேல்யூ 22/7, ஹச் வேல்யூ என்ன, அதோட உயரம், ஆழம்ங்கிறதான் உயரம்னு எடுத்துக்கலாம். அப்போ 63 நோட் பண்ணுறோம். இப்போ அடுத்து R, அதாவது இந்த 2 ஆரங்களில் எது பெருசோ அதை R எடுத்துக்கலாம். அப்போ 15 சென்டிமீட்டர், 15 சென்டிமீட்டருங்கிறது 225, ப்ளஸ் ஸ்மால் r 8 சென்டிமீட்டர், அப்போ 8ங்கிறது 64, ப்ளஸ் 15 × 8. ஓகே, இதை 1 பை 1 நம்ம சிம்ப்ளை பண்ணுவோம். 1/3 1 7 9 7 63. ஓகே, அப்போ 1 3 3 9. இந்த சைடு என்ன நம்ம நோட் பண்ணிக்கலாம், 22 × 3 அப்படின்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். 22 × 3. இப்போ உள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15 × 8 80 + 40 120. ஓகேவா. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 9 அப்படிங்கிற வரும், 9. அதுக்கப்புறம் 2 + 6 8, 8 + 2 10, 10க்கு 0, பேலன்ஸ் 1. அப்போ இங்கே 409 அப்படிங்கிற வரும். ஓகே, இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர், 22 × 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 12 27. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 22ஐயும் 1227 மல்டிபிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி தான் இதை நான் 11 × 2ன்னு பிரிச்சுக்கிறேன். 2ஆல் மல்டிபிள் பண்ணுறேன் அப்படின்னா 4, இங்கே 5 4 2. ஓகே, இப்போ 11ஆல் மல்டிபிள் பண்ணுறதா என்ன பண்ணுவேன், லாஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுருவேன். இதை ரெண்டையும் கூட்டினா 9, இதை ரெண்டையும் கூட்டினா 9, இதை ரெண்டையும் கூட்டினா 6, லாஸ்ட்டில் இருக்க அந்த 2 மட்டும். இதுதான் அதற்கான அந்த மல்டிபிள் பண்ண வேண்டிய நம்பர். 2 6 9 9 4. இப்போ இங்கே வேல்யூலாம் எதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களா, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க வால்யூம் வேல்யூ சென்டிமீட்டர் க்யூப். ஓகே, சென்டிமீட்டர், கன சென்டிமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ரைட். இப்போது அவங்க கேட்குறது லிட்டரில் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 1000 கன சென்டிமீட்டர் அப்படிங்கிற பார்த்தோம்னா 1 லிட்டர். ஓகே, 1000 கன சென்டிமீட்டருங்கிறது 1 லிட்டர். இது கண்டிப்பாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி நம்ம 1 மீட்டர் க்யூப் அப்படிங்கிறத 1000 லிட்டர்னு சொல்கிறோமோ அதே போல் 1000 கன சென்டிமீட்டருங்கிறத 1 லிட்டர்னு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த 26,994 சென்டிமீட்டர் க்யூபை 1000ஆல் நம்ம டிவைட் பண்ணோம்னா லிட்டரில் நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா. அப்போ 1000ஆல் டிவைட் பண்ணோம் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் அந்த 3 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிட்ட மாதிரி போதும், ரைட் சைட்லேருந்து ஒரு 3. அப்போ 26.994 லிட்டர் அப்படிங்கிறதான் இதற்கான ஆன்சர். அப்போது 26.994. ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ ஃபார்முலா கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம என்ன மாடிஃபை பண்ணுறோம் கவனிக்கிறோம், வால்யூம் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு
அடுத்து என்ன பண்ணுறோம், கன சென்டிமீட்டர் எத்தனை லிட்டருக்கு சமம் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சு அப்ளை பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அளவியல் 2D பார்ட்டு 3D பார்ட்டு ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது லாஸ்ட்டு டைம் நம்ம வந்துட்டோம். ஃபார்முலா ஒன்ஸ் நல்லா தெளிவாக ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னாவே நம்ம அளவியல் 3D பார்ட்டு 2Dல என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்னும் இதுக்கு அடுத்தது நான் ஓவரால் கான்செப்டில் வீடியோஸ்லாம் கொடுப்பேன், நீங்கள் பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.